பேர் சொல்ல தேவையில்லை, எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நான் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நான் பாட்டுக்கு இங்கிலீஷ் முன்ன பின்ன பேசினேன் அப்படின்னா கிராமர் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து சொல்லிடுறேன். 200 வருஷமாக பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் மேம் வருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வரும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலே ஒரு ஏலியன்ஸ் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஸோ எப்பயுமே நாங்கள் வந்து அந்த ஒரு பயம் நமக்கு எப்பயுமே இருக்கும் மேம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் Sheila ma'am too. Very good morning to everyone present here. And I chose to study English literature and I became a teacher here. முன்னால உள்ள கதையெல்லாம் வேண்டாம், இங்கே வந்த பிறகுலேருந்து I can share. All my seniors are here, including the principal Dr. Xavier, Professor S.T., Professor Muthuvel, Professor Muthukumar, Professor Thangapandian, Professor Pandiselvi, and Manimali was my little sister. She was very active those days, running here and there. We'll be bumping into each other while going to classes. நிறைய ஷேர் பண்ணுவோம். வெரி ஆக்டிவாக மேம்னு கையாட்டி அப்படிலாம் நாங்கள் நல்ல எந்தூவாக பேசிக்குவோம். ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது வந்து லெஸ் ஆஃப் விமன் பாப்புலேஷன் ஆன் கேம்பஸ். கேர்ள்ஸ் இருப்பீங்க. எங்கள் டீச்சிங் சைடு வந்து ரொம்ப கம்மியாக தான் லேடிஸ் இருப்போம். அப்போது நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எஸ்டி சார்லாம் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. சார் இன்விஜிலேஷன் டியூட்டி அப்போ கூட எங்களுக்கு காஃபிலாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஈஸியாக ஒரு சீனியர் அப்படி நம்மளை ஒரு கிரிட்டிக்கலாக பார்த்து உனக்கு என்ன சரியாக பண்ண வரல அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சச் அ நைஸ் கைடன்ஸ் வி ஹவ் ரிசீவ்ட். உங்களை மாதிரியே நாங்களும் அவர் புல்லட்டில் வர்றதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஒன்ஸ் ஹி வாஸ் டேக்கிங் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு some tour and he asked me to join. I was not able to join. அந்த மாதிரி crossing the departments நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்போல்லாம். அதே மாதிரி தான் முத்துவேலையா வந்து அவருக்கு காம்பேரிங் ரொம்ப இஷ்டம். நான் வந்தப்போ வந்து எனக்கு முன்னால் வந்து தாக்கு ஐயா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்த பிறகு என்கிட்ட இங்கிலீஷில் பண்ண சொன்னாங்க. ஆனால் ஐயாவை என்னால் பீட் பண்ணவே முடியாது. அவர் வந்து அப்படியே ஸ்பாட்டில் அடித்து அப்படியே ஹீ வில் ஸ்கோர். அந்த சச்ச சப்போர்ட் வந்து இப்போல்லாம் வந்து ப்ரொஃபஷனலிசம், காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டு, உனக்கு காம்பேரிங் உனக்கு எந்திரிச்சு வந்து கேட்டு பார்த்தா பாருமா, இல்லாட்டி போமா, தண்ணி குடிச்சா குடி இல்லாட்டி இரு அப்படி சொல்லுவாங்க. அப்படி வந்து கேர் பண்ணிக்குவாங்க. ப்ரொமோட்டிங் த யங்ஸ்டர்ஸ் அது வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலி இந்த பசங்க போட்டாங்க குரூப்பில், தி ரீயூனியன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா, ரீயூனியன் ஆஃப் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸான இதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் முத்துக்குமார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சைலண்ட் அண்ட் பட் வெரி ஸ்ட்ராங். எங்கே ஃபார்மாக எங்கே டெசிஷன் எடுக்கணுமோ அங்கே எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட சார்கிட்ட ரொம்ப லைக் பண்ணியிருக்கேன். சார் மாதிரியான ஒரு கலீக், ஒரு ஜென்டில்மேன் கலீக் ஆன் கேம்பஸ்லாம் வந்து பிளெஸ்ஸிங். அது எல்லாருக்கும் கிடைக்காது. தேங்க்யூ வெரி மச் சார். சிடி சார் நான் சொன்ன மாதிரி தான், அவர் வந்து மெட்டிகுலஸ் டீச்சர். டீச்சிங் தான். சாக் பீஸும் கைமா தான் அவர் போயிட்டே இருப்பார். நான்லாம் கிளாஸ்க்கு சாக் பீஸ் கொண்டு வந்தேன்னா தெரியல என்ன, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வேறு இருக்கும். அப்படி வருவேன், நம்ம பேசிடலாம்ல. நான் ஜாயின்ட் அஸ் அன் அன்மேரிட் girl I can call. Okay, I was very girlish. எனக்கு வந்து மேரேஜ்னு சொல்லி கிளாஸில் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே கொடுத்தேன். இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, என்னோட ஆல்பம்லேயும் இருக்குது. அது மாதிரி வந்து என்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேர்ள்ஸ் யூனிட்னு பிரித்தாங்க. நான் வந்து அப்புறம் தான் பிரித்தாங்க. அப்போ எனக்கு வந்து ப்ரவுட் டு பி த ஃபர்ஸ்ட் உமன் பிஓ ஆன் கேம்பஸ். ஓகே, அப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நான் வந்து ஒரு வில்லேஜில் போய் கேம்ப் நடத்தணும் 10 நாள். ரொம்ப கோஆப்ரேட்டிவ், சேட்டையெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். நான் அதனால என்ன பண்ணிட்டேன், எனக்கே தெரிஞ்ச ஒரு வில்லேஜ், எங்கள் ஃபேமிலியில் அங்கே லேண்டெல்லாம் இருக்குது, அதனால நம்மளே பார்த்துக்குவாங்க வில்லேஜர்ஸு. அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிட்டேன். இதுங்க பண்ண லூட்டியில் வந்து நானும் அவங்களோட சேர்ந்து சுடிதார் போட்டு நடந்து போனோடனே அங்கேருந்து ஒரு தாத்தா வந்து சொன்னார், இரு உங்கள் மேடத்தை சொல்கிறேன் பாருப்பா. சிரிச்சுக்கிட்டே போனோம் நாங்கள் எல்லாரும், உங்கள் மேடத்திட்ட சொல்கிறேன் பாரு, மேடமே அங்கே தான் போகிறாங்க. அப்படி வந்து வி என்ஜாய்டு. நல்ல நைட்லாம் வந்து ஜாலியாக கிளாப் பண்ணி மியூசிக் போட்டு சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். I terribly miss Zen Millen.
and Saravanan, she married and I'm happy about their life. Milan வந்து எப்படின்னாக்கா crossing the department வந்து அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்க. என்னோட டிபார்ட்மெண்ட்டில் எம்ஏல வந்து ஒரு பையனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம். அவன் வந்து பிளைண்ட் பாய், அவனுக்கு படிக்கிறதுக்கு யாராவது வேணும், வாசித்து காமிக்கணும். அந்த ப்ராஜெக்டை அவன் சொல்ல எழுதி அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஷி கோஆப்ரேட்டட் லைக் எனிதிங். அவன் கூட உட்காந்து வாசித்து அவன் சொல்கிறத எழுதி அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்து என் வீட்டுக்கு அவள் வருவா. அந்த பையனுக்கு பதிலாக இவன் ப்ராஜெக்ட் தூக்கிட்டு வருவா. கரெக்ஷன் எப்படி மேம் போடுறது. ஆக்சுவலி மெனி ஆஃப் யூ பீப்புள் நோ யூ ஆர் குட் இன் இங்கிலீஷ். நீங்கள்லாம் வந்து எம்ஏ இங்கிலீஷ் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இங்கிலீஷ் தான். வெரி குட் லேர்னர்ஸ், வெரி குட் சப்போர்ட்டர்ஸ், வெரி கைண்ட் ஹார்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு முத்துக்குமார் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பதுலேருந்து உங்களோட சோஷியல் திங்கிங் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஒருவேளை அந்த ஒரு கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. ஸோ ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ என்னம்மா பண்ணும், நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கிவன் தம் அ லாட். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எஸ்பெஷலி கொடுத்துருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இன்னொரு சைடு பூஸ்டப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் ஹாப்பி ஃபேஸஸாக நிறைய பேர் நான் பார்த்தேன், கண்டுபிடிச்சிருந்தேன். யாரெல்லாம் அதில் டீச்சர்ஸாக இருக்கீங்க? இது வந்து ரெட் கலர் பேனா இருந்துச்சு உங்கள் பேக்கெட்டில். 1 2 ஓகே, வெரி குட். ஸோ அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எப்போவுமே லேர்னராக இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சர் ஆனோடனே அது இருக்கும். எங்களை வச்சு நீங்கள் செஞ்சதெல்லாம் உங்களை இப்போ வச்சு செய்வாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அண்ட் ஜென்ரேஷன்ஸ் மாறிட்டே போகுது, ஆனால் கூட சேட்டை அதே தான். சேம் கைண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சேட்டை. முன்னால் நீங்கள்லாம் வந்து புக்குக்குள்ளே வேற வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா கிளாஸை கட் பண்ணுவீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் எடுத்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா கிளாஸ்க்கு வராமல் வெளியில் இருக்காங்க. அதே தான் நடக்குது. அதே கேன்டீனில் தான் போகிறாங்க, அதே கேலரியில் தான் உட்காடுறாங்க, அதே தான் நடக்குது. ஆனாக்கா வந்து லேர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களை விட அவங்கள இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எங்களை தே டோன்ட் டிபெண்ட் ஆன் அஸ் மச். நீங்கள் அப்படி இல்லை, கிளாஸ் போகணும், மேம் ஏதோ புதுசாக அன்றைக்கி சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஆர் பிகமிங் லெஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டேஜில் வந்து தே டோன்ட் நீட் எனி டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் கூட போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து சாட்ஜிபிடி வந்தாச்சு. என்ன வேணும் கொஸ்டினை கேளு, எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சுருக்கேன், கஸ்டமைஸ்டு ஆன்சர் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்தோடனே இப்போ எங்களுக்கு தான் நாங்கள் தான் எக்யூப் ஆகிட்டே இருக்கோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டீச்சர்ஸ் வேனிஷ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத. ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கும், லேர்னர்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் எங்கே இருக்க போகிறாங்க. அப்போ அந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட் கிவன் பை த ஏஐ அது இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம டீச்சர்ஸோட ரோலாக இருக்கும். டீச்சர்ஸ் நீட் நாட் மீட் த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் பி அட் தேர் பிளேஸ் அப்படிங்கிற நியூ ரோல்லாம் வருது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் போது உங்களில் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டீச்சராக எதிர்பார்க்குறவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இனிமேல் நானும் என்னோட குழந்தைய ஆன்லைன் ஸ்கூலில் ஒரு 2 இயர்ஸ் போட்டிருந்தேன். கிளாஸில் போகிறத விட ஆன்லைன் கிளாஸில் அவங்க டெக்னிக்கலாக எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சருக்கு ரெடி ஆகுங்க. அஸ் யூ செட், நிறைய பேருக்கு காலேஜ்க்கு எதாவது பண்ணுமான்ட்டு இருக்குது. கம் டு அவர் டிபார்ட்மெண்ட், எனிதிங். இங்கே ஜஸ்ட் வந்து எங்கள் பிள்ளைங்களோட ஒரு half an hour வந்து உங்களால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா இட் வில் பி அன் என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தெம். லாங்குவேஜ் எபிலிட்டி அவங்களுக்கு கூடும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எங்களை பற்றி சொல்வீங்கள்ல, எங்கேயாவது கொஞ்சமாவது நல்லா சொல்வீங்க தானே, அப்போ ஓகே நம்ம டீச்சர்ஸ் நல்லவங்க தாண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. எப்போ வேணால் வரலாம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் அ ஃபேமிலி, வெரி வைட் ஓப்பன் டோர்ஸ். கம் டு அஸ், meet our students, talk to them, share your professional experiences also. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த அவேர்னஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் சொசைட்டிக்கு. ஸோ அஸ் ரெஸ்பான்சிபிளாக இன்றைக்கி 40+ வந்து ஒரு ஏஜ் வரும்போது நிச்சயமாக அப்படி பின்னால் திரும்பி பார்க்க வைக்கும் நம்மளை. அதுக்கு தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளோ வருஷம் வராமல் இப்போ வர்றீங்க அப்படின்றது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் very historically very important moment in all your life. Thank you very much.